ஆழ்கடல் ஆய்வு ஆளில்லா தானியங்கி வாகனம் அறிமுகம். ஆழ்கடல் ஆய்வுக்கான ஆளில்லா தானியங்கி நுண்ணறிவு வாகனம் மற்றும் ஆழ்கடல் ஆய்வு சாதனம் ஆகியவற்றை பள்ளிக்கரணையில் உள்ள தேசிய கடல்வள தொழில்நுட்ப நிறுவனம் NIOT புதன்கிழமையன்று அறிமுகம் செய்துள்ளது. மத்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்நிறுவனத்தின் 32வது நிறுவன தினத்தையொட்டி இந்த புதிய சாதனங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. நிகழாண்டு ஆந்திர மாநிலம் பமாஜி கிராமத்தில் உள்ள கடல் முனை வசதியில் அதிநவீன ஆராய்ச்சி உள்கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. கடல் முனையில் வாகனங்கள் எளிதாக கடக்கக்கூடிய ட்ரெசல் என்ற புதுமையான பாலம் கட்டமைக்கப்பட்டுள்ளது. விஞ்ஞானி வேதாச்சலம் தலைமையிலான குழு மச்சயா 6000 என்ற ஆழ்கடல் சாதனத்தை வடிவமைத்துள்ளது. இந்த சாதனம் 6000 மீட்டர் வரை ஆழ்கடலுக்குள் சென்று ஆய்வு மேற்கொள்ளும். இதேபோல விஞ்ஞானி பாலநாகஜோதி தலைமையிலான குழுவினர் இன்டெலிஜென்சி -1.1 காரை உருவாக்கியுள்ளனர். இது ஆளில்லாத தானியங்கி வாகனம். இது மனிதர்கள் செல்ல முடியாத மிக ஆழமான கடல் பகுதியில் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு தரவுகளை சேகரிக்கும் என்றார்.